நேரடியாக ஜாதிய கொலைகளை வந்து செய்யக்கூடிய அது வந்து காவல்துறை வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கொலைகளில் வந்து காவல்துறையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன். ஜாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கும்போது, அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளே கோரிக்கை வைக்கும்போது அதை வந்து பெருசாக மதிக்கிறதே இல்லை. அப்படியானா இவங்களுடைய நோக்கம் என்ன? தலித் மக்களை வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் வஞ்சிக்கலாம், நாங்கள் கண்டு கொள்ள மாட்டோம், கடந்து செல்வோம், எங்களுக்கு வாக்கு மட்டும்தான் முக்கியம். ஸோ வந்து அந்த சாதி எஸ்சிஎஸ் ஓபிசி அப்படிங்கிற பார்வையில் இருந்து இது எல்லோருக்குமான சட்டம், எல்லோருக்குமான தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையாகவே வைக்கிறோம். முற்போக்கு பேசக்கூடிய ஜனநாயக சக்திகள் வந்து பண்பாட்டு தளத்தில் வந்து சீரிய முறையில் வேலை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இது இன்னும் வேறொரு இடத்துக்கு போகும், அது காப்பஞ்சாயத்து லெவலுக்கு கூட போகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது. ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லக்கூடிய பொருணை நிலைப்பரப்பில் வந்து தொடர்ந்து ஜாதி ரீதியான வன்முறைகள், படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கிறத இங்கே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஜனநாயக சக்திகளும் பல்வேறு அமைப்புகளும் வந்து தொடர்ந்து அரசுக்கு வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு வந்து இது குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட பார்க்காம ஒரு மெத்தனமான போக்கோட நடந்துக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஜாதி ரீதியான விஷயங்கள் எல்லாம் இயல்பான ஒன்றாக கடந்து போகக்கூடியதை தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து கவின்கிறவர் வந்து திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பகுதி கேடிசி நகரில் பட்டப்பகலில் வந்து ஒரு ஜாதி ஆணவ கொலைங்கிறது நடந்திருக்கு. இந்த கொலைக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கொலை செய்தவர்கள் வந்து ஜாதி ஆதிக்க மனநிலையிலிருந்து கொலை செஞ்சாலும், ஆனால் கொலை செய்த குடும்பத்தை விட கவின் குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மேம்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கதை பார்க்க முடியுது. பல பேர் சொல்கிறாங்க, காசு பணம் வந்தால் கல்வி வந்தால் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலும் இங்கே இருக்குது. அப்படி சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு யதார்த்த மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது என்னென்னா, கொலை செய்த குடும்பம் காவல்துறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய அந்த கொலை செய்த நபருடைய பெற்றோர்கள் வந்து காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக இருக்கிறாங்க. இப்படி அரசு இயந்திரத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஆனால் பொருளாதார ரீதியாகவோ பெரிய அளவில் மேம்பட்ட குடும்பம்னு சொல்ல முடியாது. கவின் குடும்பத்தோடு ஒப்பிடும்போது அவங்க பெரிய அளவில் மேம்பட்ட குடும்பம் கிடையாது. ஆனால் இப்படி இருக்க சூழலில் ஒரு ஆணவ கொலையை வந்து ஜாதியை முதன்மைப்படுத்தி நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த சமூகத்தில் வந்து ஜாதி எந்த அளவுக்கு புறையோடி போய் கிடக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ, இங்கே இயங்கக்கூடிய ஜனநாயகம் சொல்லக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்களோ வந்து இதை பெருசாக கண்டுக்கலை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு, அஜித்குமார். அதை மனிதநேயத்தோடு எல்லோருமே எதிர்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் எதிர்த்தாங்க. அது வலதுசாரி இயக்கங்கள் கூட அதை எதிர்த்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதே மாதிரி காவல்துறையை சார்ந்த ஒரு குடும்பம் வந்து ஜாதி ஆணவ கொலையை செஞ்சிருக்கு. இது வரலாற்றில் நான் அறிந்த வகையிலும் பார்த்தோன்னா, நேரடியாக ஜாதிய கொலைகளை வந்து செய்யக்கூடிய அது வந்து காவல்துறை வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்ததில்லை. ஆனால் காவல்துறை வந்து ஜாதி ரீதியாக இயங்குறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கொலைகளில் வந்து காவல்துறையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன். பல இடங்களில் குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டதையும், குற்றவாளிகளையே வந்து சில பேர் வந்து சரணடை வைப்பாங்க. இவர் செய்யலை, இன்னொருத்தர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சரணடை கூலிப்படை செஞ்சுட்டு போகும். அதுக்கு சிறார்களை சரணடை வைப்பாங்க. இதெல்லாம் காவல்துறை உடந்தையாக இருந்ததை நம்ம நேரடியாகவே அனுபவ ரீதியாக பார்க்குறோம். அப்படி காவல்துறை வந்து சாதிகளுக்கு ஆதரவாக இருப்பதே பார்த்தது நாம். இன்னைக்கு சாதி ரீதியாக காவல்துறை சார்ந்தவர்களை கொலை செய்யும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு சாதி வந்து அரசு இயந்திரத்திலும் புறையோடி போய் கிடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த அரசு இயந்திரம் சாதியாக இயங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய வாழ்நிலை என்ன ஆகும்? இவர்கள் இந்த பூமியில் எப்படி சுதந்திரமாக வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் எழுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இயங்குகிறதா, மனுவாதத்துக்கு உட்பட்டு இயங்குகிறதா? கேட்டால் நாங்கள் சனாதானத்துக்கு எதிரான ஆட்சியாளர்கள், சனாதானத்தை நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு முதல்வர் வந்து அடிக்கடி சொல்லிக்கிறாரு. ஆனால் இந்த ஜாதி தான் சனாதனத்தையே இயக்குது,
சனாதனம் வேறு ஜாதி வேறு அல்ல அப்படிங்கிறத முதலமைச்சர் நன்றாக தெரிஞ்சவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் கடந்து செல்கிறார்? இதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? ஜாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கும்போது, அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளே கோரிக்கை வைக்கும்போது, அதை பெருசா மதிக்கிறதே இல்ல. அப்படியானால் இவங்களுடைய நோக்கம் என்ன? தலித் மக்களை யார் வேணாலும் எப்படி வேணாலும் வஞ்சிக்கலாம். நாங்கள் கண்டு கொள்ள மாட்டோம், கடந்து செல்வோம். எங்களுக்கு வாக்கு மட்டும்தான் முக்கியம். அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. ஆக அரசு அந்த மாதிரியான நிலைப்பாட்டிலிருந்து அரசாக இயங்கணும். அது மக்களுக்கான அரசாக இயங்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில் அரசு மக்களுக்கான அரசாக இயங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அரசு கவின் கொலையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். ஜாதி ஆணவ கொலையை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்துக்கான 9 கட்டளைகளை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதை பின்பற்றி மாநில அரசே தனி சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறதுக்கான வழிவகைகளும் அதில் இருக்குது. அதனால் உடனடியாக ஜாதி ஆணவ கொலைக்கான தனி சட்டத்தை இயற்றணும். கவின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இவர் யாராக இருந்தாலும் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். கவின் கொலைக்கு விசாரணை காவல்துறை விசாரித்தால் எந்த நீதியும் கிடைக்காது. ஆகவே கவின் கொலையை சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை ஏற்பாடு செய்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜாதி ஆணவ கொலைங்கிறது வெறுமனையே எஸ்சிக்கும் எம்பிசி, எஸ்சிஎஸ், பிசி அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதி ஆணவ கொலையை நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஜாதிக்குமான இடைவெளி இருக்கு. இன்னைக்கு பிசியில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் இடைவெளி இருக்கு. எல்லாமே விலகி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி எம்பிசிக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகளும் விலகி தான் இருக்கிறாங்க. எஸ்சிக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகளும் விலகி தான் இருக்கிறாங்க. ஆக சாதி ஆணவ கொலைங்கிறது நம்ம ஜாதி அடிப்படையில் மட்டும் கிடையாது. ஆணவ கொலைங்கிறத நம்ம பொருளாதார ரீதியாகவும், கலாச்சார ரீதியாகவும், பண்பாடு ரீதியாகவும் பல்வேறு சமூக காரணிகளையும் உள்ளடக்கி எல்லோருக்குமான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம்ங்கிற கோரிக்கையே இங்கே முன்வைக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் அதை முன் வச்சுட்டு இருக்கிறதா. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஜாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையின் வெளிப்பாடாகவே நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, அது என்னவோ எஸ்சிக்கும் ஓபிசிக்குமான பிரச்சனையாக வாக்கு வங்கி அப்படிங்கிற மனநிலையிலேருந்து அவர் பார்க்குறதாக புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் ஜாதி ஆணவ கொலைங்கிறது இப்படி பல்வேறு காரணிகள் அதில் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு மறவர் ஒரு நாடாரை கொலை செய்வதும், ஒரு மறவர் ஒரு கோனாரை ஆணவ கொலை செய்வதும் இங்கே நடந்திருக்கு. 2018 இசைக்கு சங்கருங்கிற ஒரு கோனார் பையனை மறவர் பொண்ணை காதலிச்சதுக்காக கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எஸ்சி ஷெட்யூல் காஸ்டுக்குள்ளாரையும் அது நடந்திருக்கு. ஸோ அந்த சாதி எஸ்சிஎஸ் ஓபிசி அப்படிங்கிற பார்வையில் இருந்து இது எல்லோருக்குமான சட்டம், எல்லோருக்குமான தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையாகவே வைக்கிறோம். இங்கே இப்போ பண்பாட்டு ரீதியாக வலதுசாரி அமைப்புகளான இந்துத்துவ அமைப்புகள் ஜாதியை கூர்த்தூட்டும் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் முற்போக்கு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பண்பாட்டு தளத்தில் ஜனநாயகத்தை கட்டமைப்பதற்கான வேலையை சீரிய முறையில் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறார்கள் மனநிலையில் எந்த அளவுக்கு ஜாதி ஊறி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 15 வயசு 16 வயசு பசங்க கொலை செய்வதும், 12 வயசு 13 வயசு பசங்க எங்களை விட நீங்கள் கீழ் சாதி அப்படின்னு வயதில் ஒத்தக்கூடிய நபர்களை சொல்வதும் எல்லாம் இங்கே ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அது இந்துத்துவ அமைப்பினுடைய பண்பாட்டு தளத்தில் வேலை செய்வதன் வரக்கூடிய நீட்சி அது. ஏன்னா சமீபத்தில் ஆலங்குளம் பக்கத்தில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சிறுவர்களை பெரியவர்கள், தலித் பெரியவர்கள் சாதி இந்து சிறுவர்களை மரியாதையோடு அழைக்க வேண்டும், ஆனால் அவர்கள் இவர்களை ஒருமையில் அழைப்பார்கள் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. இந்த அளவுக்கு சாதி புறையோடி போயிருக்கும்போது முற்போக்கு பேசக்கூடிய ஜனநாயக சக்திகள் பண்பாட்டு தளத்தில் சீரிய முறையில் வேலை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இது இன்னும் வேறொரு இடத்துக்கு போகும். அது காப்பஞ்சாயத்து லெவலுக்கு கூட போகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது.